श्रीशैलेशदया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர் தாய்கள் நெஞ்சே வாழ்த்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேச ரத்தின மாலையிலே நாம் இப்போது 9ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்பது பாசுரம். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன். மாறன் பணித்த தமிழ்மறை, அது என்ன மாறன் பணித்த தமிழ் என்னால் அற்புதமான திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற இந்த அற்புதமான கிரந்தங்கள் இதுக்கு தமிழ் மறை என்று சொல்லப்படுகிறது. இப்போது மாறன் பணித்ததுனாலே வேதமானது எப்படிப்பட்டது? அபௌருஷேயம் என்று காட்டப்படுகிறது. ஒரு புருஷனாலே எழுதப்படாததன்று என்று காட்டப்படுகிறது. அப்படி அல்லாமல் மேலானவரான ஒரு ஞானியாலே அவதரிப்பிக்கப்பட்டது இந்த கிரந்தங்கள். அதனால் அதுக்கு மாறன் பணித்த தமிழ்மறை என்று பெயர். மாறன் படித்த தமிழ்மறை, ஆழ்வாராகிற ஞானி தத்துவதரிசியினுடைய வச்சனமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த அற்புதமான திருவாய்மொழி முதலான கிரந்தங்கள். அதனால் அதுக்கு மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன். இப்போ இதை தமிழ்மறைன்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னால் வேதத்தை திராவிடத்தாலே பண்ணியிருக்கிறார். ரிசிம்ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ நிகோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீத்து திராவிடீம் பிரம்மசம்மிதாம் என்று காட்டப்படுகிறது. அப்போ திராவிடமாக பண்ணி இருக்கிறார், வேதத்தை திராவிடமாக ஆழ்வார் பண்ணினார் என்று காட்டப்படுகிறது. அப்படி 4 கிரந்தங்களும் 4 வேதங்கள் போலே அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடியவை. தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தான். அப்போ இவருடைய அவதார பிரயோஜனம் என்ன, அவதார ரகசியம் என்ன, எதுக்காக இவருடைய அவதாரம் திருமங்கை ஆழ்வார்து அப்படின்னு சொன்னால், மாறன் பணித்த தமிழ்மறைக்கு அந்த 4க்கும் 6 அங்கங்கள் சொல்ல வேணும். வேதத்துக்கும் 6 அங்கம், அதே போல திராவிட வேதத்துக்கும் 6 அங்கம். யாருது அப்படின்னால் திருமங்கையாழ்வார் காட்டின 6 பிரபந்தங்கள் இருக்கின்றனவே, அவை 6 அங்கங்களாக அமைந்திருக்கின்றன என்று காட்டப்படுகிறது. ஆக திருமொழி தொடக்கமாக திருநெடுந்தாண்டகம் பரியந்தமாக இப்படியாக பல கிரந்தங்கள், இப்படியாக 6 கிரந்தங்கள் என்று காட்டப்படுகிறது. பெரிய திருமொழி என்ன, அடுத்தது திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை என்ன 6 அற்புதமான பிரபந்தங்கள். இவை 6மே எப்படி அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அங்கங்களாக அமைந்திருக்கின்றன. மாறனுடைய தமிழ்மறைக்கு 6 அங்கங்களாக அமைந்திருக்கக்கூடியவை என்று காட்டப்படுகிறது. ஆரங்கம் கூற அவதரித்தா என்ன. ஆக மாறன் பணித்ததுக்கு தான் இவர் சொன்னார், அவர் சொன்னதைத்தான் இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து தெரிகிறது அப்படின்னால் பலவிடங்கள்
அர்த்தங்களில் காட்டப்படுகிறது. ஆழ்வார் என்னென்ன அர்த்தத்தை காட்டுறாரோ அதை போலவே இவரும் அப்படி காட்டுகிறார். ஆழ்வார் அகலகில்லேனிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணினார். அதே போல இவரும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அற்புதமாக சரணாகதி பண்ணுகிறார். நைமிசாரண்ய தெம்பெருமானிடத்திலே அற்புதமாக சரணாகதி பண்றார். ஆழ்வார் அற்புதமாக தானும் பெண் பேச்சிலே பேசுகிறார். இவர் தானும் நாயிகா பாவத்திலே பேசுகிறார். ஆழ்வார் 4 பதிகங்களாலே தூது, இவர் 4 பாசுரங்களாலே தூது, இப்படியெல்லாம் காட்டப்படுகிறது. ஆக அவர் என்ன சொன்னாரோ அவர் சுருங்க சொன்னதை இவர் விளக்கி சொன்னார். அவர் விளக்கி சொன்னதை இவர் சுருக்கி சொன்னார். அப்படி அற்புதமாக காட்டப்படுகிறது. ஆரங்கம் கூற அவதரித்தார் என்று காட்டப்படுகிறது. மேலே நம்ம சம்பிரதாயத்தில் 3 புலவர்கள் உண்டு. ஒன்று திருவாய்மொழி புலவர், மற்றொருவர் திருநெடுந்தாண்டக புலவர், மற்றொருத்தர் திருப்பாவை புலவர். இந்த 3 புலவர் யார் யார்? திருவாய்மொழி புலவர் நம்மாழ்வார், திருநெடுந்தாண்டக புலவர் திருமங்கையாழ்வார், திருப்பாவை புலவர் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிடுவாமன்னா அப்படி யாராவது சொன்னா அது தப்பு. ஏனென்றால் திருவாய்மொழி புலவர் அப்படின்னு சொன்னால் அது நம்மாழ்வார் அல்ல. திருநெடுந்தாண்டக புலவர் அப்படின்னு சொன்னால் அவர் திருமங்கையாழ்வார் அல்ல. திருப்பாவை புலவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஆண்டாள் அல்ல. அப்ப யாரு அப்படின்னால் திருவாய்மொழி புலவர் அப்படின்றவர் சாக்ஷாத் திருமங்கையாழ்வார் என்று காட்டப்படுகிறது. திருப்பாவை புலவர் என்பவர் அற்புதமான நம்மி ராமானுசன் எம்பெருமானார் என்று காட்டப்படுகிறது. அதே போல திருநெடுந்தாண்டக புலவர் பராசர பட்டர் என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஏன் அப்படின்னால் திருப்பாவை புலவர்னு சொன்னால் எம்பெருமானார் எப்பொழுதும் பிக்ஷைக்கு எழுந்தருளும் போதோ சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லாமல் திருப்பாவையே சேவித்து கொண்டோ தெருவிலே செல்லுவராம். அதனால அவருக்கு திருப்பாவை புலவர். எப்பொழுதும் திருப்பாவிலே அவ்வளவு பிராவண்யம் எம்பெருமானாருக்கு. திருப்பாவை புலவர் என்ன? திருப்பாவை ஜீயர் திருப்பாவை புலவர் என்னே திருநாமம். அதே போலவே பட்டருக்கு திருநெடுந்தாண்டகத்திலே ஈடுபாடு ஊத்தம் அதிகம். திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டுதான நஞ்சியரை நம்முடைய அற்புதமான ஒரு சம்பிரதாயத்துக்கு திருத்தி பணிகொள்ளுகிறார். அப்போ நஞ்சியர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருத்தி பணிகொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னால் அதுக்கு காரணமாக அமைந்ததே திருநெடுந்தாண்டகம் தானே. அதனால இந்த திருநெடுந்தாண்டக புலவர்னு சொன்னால் அது பராசர பட்டரை மட்டும்தான் குறிக்கும். அதே போல திருவாய்மொழி புலவர் அப்படின்னு சொன்னால் எண்ணெஞ்சத்துள் இருந்து இருந்தமிழ் நூல் இவமொழிந்து மண்ணஞ்ச திறனியனை மார்பிணந்த வாட்டாத்தான் ஆழ்வார் காட்டுறார். அப்ப எண்ணெஞ்சத்துள் இருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து அப்படின்னு சொல்றார். தன்னுடைய திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதே போல தன்னை இருந்தமிழ் நூல் புலவன்னு சொல்லிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். செங்கனாளி ஈட்டிரஞ்சும் சிங்கவேழ்குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் அப்படின்னு காட்டுறார். அப்போ தன்னை இருந்தமிழ் நூற்புலவன் தானே சொல்லிக்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு ஆழ்வார் பேரில் இருக்கக்கூடிய திருவாய்மொழி பேரில் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகளின் பேரிலே இருக்கக்கூடிய பிராவண்யம் நன்கு தெரிகிறது. இதன் மூலம் இந்த அத்தியன உற்சவ விஷயமே திருமங்கையாழ்வார் தான் ஏற்படுத்தினது என்கிற ஒரு அற்புதமான விஷயம் உண்டு. ஆக ஆழ்வாரிடத்திலே மிக்க பிரமணராய் இருக்கக்கூடியவர் திருமங்கையாழ்வார்னால் அவருக்கு இருந்தமிழ் நூற்புலவன் அப்படின்னு பேரு. அதனால்தான் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தான். இவரே சொல்றாரு. அதனால்தான் ஆரங்கம் கூற அவதரித்தான்னா 6 அங்கங்கள் சாதித்திருக்கிறார் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட வீருடைய கார்த்திகை நாள் மற்ற நட்சத்திரங்களை விட திருநட்சத்திரங்களை விட இந்த கார்த்திகை நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு காட்டப்படுகிறது. வீருடைய கார்த்திகை நாள் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அற்புதமான திருமங்கையாழ்வார் அவதரித்திருக்கிற சிறப்புக்கு மேற்பட்ட ஒரு சிறப்பு உண்டோ இந்த கார்த்திகை நாளுக்கு? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பொருந்தி இருக்கக்கூடிய வீருடைய கார்த்திகை நாள். அதனால்தான் பராங்குஷ பரகால யதிவராதிகள் அப்படின்னு சொல்றச்சே பராங்குஷர் நம்மாழ்வார், பரகாலர் திருமங்கையாழ்வார். அப்ப ஆழ்வார்கள் கோட்டில 2 பேர், யதிவராதிகள்னு ஆச்சாரியால் கோட்டில 2 பேர்.
அப்போ ஆழ்வார்கள் கோட்டில் 2 பேர் பிரசித்தி பெற்றவர்கள் யார்? பராங்குஷரும் பரகாலரும். அப்படி பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய அந்த திருமங்கை ஆழ்வார், அதனால்தான் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இது என்ன காதலிப்பார் வாய்த்த மலர்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. அப்படிப்பட்ட அவருடைய திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள்? மென்மையாக புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய திருவடிகள் என்று காட்டப்படுகிறது. அந்த திருவடிகளை நெஞ்சே மனசே நீ வாழ்த்துவாயாக என்று தன்னுடைய மனசுக்கு இவர் உபதேசம் பண்ணுகிறார் போலே அமைந்திருக்கிற பாசுரம். ஆக திருமங்கையாழ்வாருடைய ஏத்தத்தை நன்கு காட்டியருளி இருக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை இப்பொழுது அனுபவித்து இருக்கிறோம். அடுத்த பாசுரார்த்தத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.